இந்த நோன்பிற்கு நெய்வேத்தியமாக காரரிசி மாவும் காராமணி அல்லது துவரையும் கலந்த அடைதான் படைக்க வேண்டும். அந்த காலத்தில் வாணலியின் அடியில் வைக்கோலை போட்டு தண்ணீர் ஊற்றி மேலே தட்டில் அடையை வைத்து வேக வைப்பாங்க. இதற்கு 2 காரணங்கள் சொல்றாங்க. அது என்னவென்றால், நெல் கதிரிலிருந்து பிரியும் வரை அதனை காப்பது வைக்கோல். அதுபோலவே என் வாழ்வு முடியும் வரை என் கணவரும் உடன் வர வேண்டும் என்பது ஒன்று. அடுத்தது, கொடிய மிருகங்கள் நிறைந்த காட்டில் இருக்கும்போது சத்தியவானின் உடலில் இருந்து உயிர் பிரிந்து விட்டது. உடனே சாவித்ரி சத்தியவான் உடலை வைக்கோலால் சுற்றி, நான் என் கணவரின் உயிரை மீட்டு கொண்டு வரும் வரை இந்த உடலை காத்திரு என்று சொல்லிவிட்டு மூடி வைத்துவிட்டு போனாளாம். அதன் அடையாளமாகவே அடைவேகும் பாத்திரத்தின் கீழே வைக்கோல் போடுகிறோம். பூஜை செய்யும் முறை: பூஜை அறையில் விளக்கேற்றி கோலம் போட வேண்டும். வீட்டில் உள்ள சுமங்கலிகள் பெண் குழந்தைகளுக்கு ஏற்ற எண்ணிக்கையில், அதாவது இரட்டை படையில் போடுவது நல்லது. ஒற்றை படையில் இருந்தாலும் கூடுதலாக ஒன்றை சாவித்ரி தேவியை நினைத்து போட வேண்டும். தனித்தனி கோலம் சிறிய அளவில் போட வேண்டும். கோலங்களுக்கு மேலே சிறு துண்டுகளாக நுனி இலை வைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு சுவாமி இலையில் வெற்றிலை பாக்கு, பழம், மஞ்சள் சரடு ஆகியவற்றை மேல் பகுதியில் வைத்து இலையின் நடுவில் வெள்ள அடையையும் வெண்ணெயையும் வைக்க வேண்டும். உப்பு அடையையும் வைக்க வேண்டும். பின்னர் எல்லா இலைகளிலும் அதே போல் வைக்க வேண்டும். வயதான சுமங்கலி தன் இலையில் அம்மனுக்கு ஒரு சரடு சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். 3 இலையாக போடக்கூடாது. அதனால் குறைந்தது 4 இலைகளாக போட்டு பூஜை செய்ய வேண்டும். அம்மனுக்கு உகந்த ஸ்துதிகள் சொல்வது, சத்தியவான் சாவித்ரி கதையை பாராயணம் செய்வது போன்றவற்றுக்கு பிறகு மாங்கல்யம் நிலைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு தூப தீப ஆராதனைகள் காட்டி நிவேதனம் செய்யும் விதமாக முதலில் அம்மனுக்கு போட்டுள்ள இலையை சுற்றி சிறிது நீரை விட வேண்டும். அதன் பிறகு அவரவர் இலைகளை நீரால் சுற்றி நெய்வேத்தியம் செய்து மங்கள தீபாராதனை காட்ட வேண்டும். அப்போது, உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் தருவேன், ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாது இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும்.